வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் சம்மந்தமான தகவல் தான். ஏன்னா வந்துட்டு டிரைவர் சம்மந்தமாக எந்த சேனலுமே பேசலை, யாருமே பேசலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு கேட்டிங்க. டிரைவருக்கு ஏதாவது ஒரு வீடியோ அப்படின்றத போடுங்க, நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி வந்து அதை கைட் பண்ணுங்கள், அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா மற்ற எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்னா அது என்ன அப்படின்றது தெரியுது. ஓஏஎம்எஸ்எல்சி வாட்ச்மேன்னாலும் அவங்க என்ன பண்ணணுன்றது தெரியுது. பட் டிரைவர் மட்டும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாமில் எழுதின மார்க், அடுத்து வந்து செய்முறை தேர்வு அப்படிங்கிறது இருக்கும். செலெக்ஷன் லிஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுனதை பொறுத்து, எக்ஸாம் வந்து தேர்வு எழுதியிருப்பீங்க. அந்த தேர்வில் வாங்கின மார்க்கை பொறுத்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். அந்த கட் ஆஃப் மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனுடைய பாடத்திட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் அடுத்தது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, எழுத்து தேர்வுலேருந்து செய்முறை தேர்வுக்கு போகணும்ல. ஸோ அந்த ப்ரொசீஜர். ஸோ செய்முறை தேர்வுக்கு நம்ம என்ன முக்கியமாக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செய்முறை தேர்வுக்கு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த கண் மருத்துவரிடமிருந்து பார்வை திறன் தகுதி சான்றிதழை விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரையில் வழங்கப்பட்டுள்ள இணைப்பு படிவத்தில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிடிஎஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்தாங்க. அதில் வந்து இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இணைப்பு ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த அப்படின்ற ஒரு லெட்டரில் ஒரு இணைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த படிவத்தை தான் நம்ம டவுன்லோடு பண்ணி சர்டிஃபிகேட் அப்படின்றத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கம்பல்சரி. சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா எலிஜிபிளே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிங்க. மேபி வந்து செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ செய்முறை தேர்வு போகிறீங்க அப்படின்னா அப்போ கொடுக்கலாம். அப்படி இல்லை, அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 2 நாளில் வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டுக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் அப்படி அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போக தேவையில்ல, அந்தளவுக்கு நம்ம டிலே பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா முன்னாடியே தகவல் இப்போவே தெரிஞ்சிருச்சுல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது இப்போ கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ சர்டிஃபிகேட் அப்படின்றது எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 10 டேஸ்லேயோ ஒரு 20 டேஸ்லேயோ வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்குது அப்படின்னாலும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா சர்டிஃபிகேட் ஒரு 1 இயர் வரைக்குமே செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிறதுனால இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, இப்போ நமக்கு டைம் இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை செலெக்ஷன் லிஸ்ட்டில் என் பேர் வருமா வராதா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது, நான் பேர் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை நான் டிரைவர் எக்ஸாமுக்கு தான் போவேன் அப்படின்னா சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தேர்வில் வந்து நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படி கொடுக்குற பட்சத்தில் இது டைம் வேலிட் ஆகிடுச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு ஒன்று வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் தைரியமாக போய் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சர்டிஃபிகேட் எடுக்கிறது ஒன்றும் பெரிய இந்த விஷயம் இல்லை. ஸோ இந்த இணைப்பில் ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் வாங்கினதுனாலும் ஓகே, இல்லை செலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்குறதுனாலும் ஓகேங்களா? அடுத்து வந்து வாய்மொழி தேர்வு அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு இன்னொரு விஷயம் 1:5 ரேஷியோ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:5 என்ற விகிதத்தில் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவால் நிர்ணயிக்கும் விகிதப்படி விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்படுவார். இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து, இருப்பினும் ஒவ்வொரு இடஒதுக்கீடு குழுவிலும் ஒரே மதிப்பெண்களை பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு பிசியில் ஒரு வேக்கண்ட்டு இல்லை ஒரு 2 வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுக்கிங்க. இந்த 2 வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க ஒரு 200 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட் ஆஃப் மார்க்காக கட் ஆஃப் மார்க் மீன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு 50 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே மார்க்கில் ஒரு கட் ஆஃப் நிர்ணயிக்கிறாங்க. அந்த கட் ஆஃபில் 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. அந்த 50 பேரையுமே கூப்பிடுவாங்க அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே தெளிவாக. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரே குழுவில் ஒரே மதிப்பெண்களை பெற்ற அனைத்து தேர்வர்களும் செய்முறை தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒரு 10 பேரோ 15 பேரோ, அதாவது எக்ஸாம்பிளாக சொன்னேன் 50 அப்படிங்கிறது, உடனே 50 பேரை உடனே கூப்பிட்ருவாங்க அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்க வேணாம். அதாவது எக்ஸாம்பிளாக சொல்கிறது ஒன்று, நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்கிறது ஒன்று. 5 பேர் வாங்கியிருந்தாலும் 5 பேரையும் கூப்பிடுவாங்க, 10 பேர் வாங்கியிருந்தாலும் 10 பேரையும் கூப்பிடுவாங்க, 15 பேர் வாங்கியிருந்தாலும் 15 பேரையும் சேம் ஒரே டைமில் கூப்பிட்ருவாங்க அப்படின்றத வந்து இங்கே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் இன்னொரு விஷயம், குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 28 அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால்
ஒரு 70ல் 28 மார்க் வாங்குனீங்க அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு போலான்றத விட நீங்க வந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கீங்க. செய்முறை தேர்வுல பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 28க்கு கீழ வாங்கியிருக்கீங்க. நான் எக்ஸாம்ல 100க்கு 100 இதில 28க்கு கீழ அப்படின்னா, நீங்க வந்து அடுத்து இன்டர்வியூக்கு போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க நீங்க ஃபெயில். ஒரு இடத்துல ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ, அதனால பாஸ் பண்றதுக்கு 28 மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரி இந்த இடத்துல தேவைப்படுது. ஓகேவா? அடுத்து வாய்மொழி தேர்வு மொத்த மதிப்பெண்கள் 30. அதில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 12 மதிப்பெண்கள் வந்து தேவைப்படும். ஸோ, இந்த 12 மதிப்பெண்களுக்கு கீழே எடுத்தாலும் வாய்மொழி தேர்வில் ஃபெயிலு தான். அதனால் 12 மார்க்குக்கு மேலே கம்பல்சரி எடுக்கணும். வாய்மொழி தேர்வில் 12க்கு மேலே எடுத்தால் தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று விடுவாங்கல்ல, அதில் வந்து நம்மளுடைய பேர் வரும். நான் அதில் 70க்கு 70 எடுத்துட்டேன். எக்ஸாமில் 100க்கு 100 எடுத்துட்டேன். இங்கே வந்து நான் 12 கீழே ஒரு 8 தான் வாங்கியிருக்கேன். மொத்த மார்க்கையும் கூட்டி எனக்கு லிஸ்ட்டு விடுவாங்களான்னா விட மாட்டாங்க. இங்கே நம்ம அந்த ஒரு இடத்துலையும் மினிமம் மார்க் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி எடுத்தாகணும். அதுக்கு கீழே எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கூப்பிட மாட்டாங்க அப்படின்றத பார்த்துக்கிங்க. வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:3 விகிதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவர். ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு ஒத்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு கம்பல்சரி நடக்கணும். நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஐ சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போகலைனாலும் கண்டிப்பாக வாய்மொழி தேர்வில் எடுத்துக்கிட்டு போகணும். எடுத்துக்கிட்டு போகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. தேர்வு நடைபெறும் தேதி, இடம், தகுதியான விண்ணப்பம் இதெல்லாம் வந்து பின்னாடி தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ, தெரிவு பட்டியல் தயாரித்தல் இது வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத அது அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்களோ ஓகே. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. அடுத்து வந்து இப்போ முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம கம்பல்சரி வாங்கி வைக்கணும் அப்படின்றது. இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் அதுவும். ஸோ, இங்கே ஒரு குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே அதுதான். என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் இலகுரக மோட்டார் வாகனம் ஓட்டுவதற்குரிய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 5 வருட காலத்திற்கு குறையாத முன் அனுபவ சான்றிதழ் அறிவிப்பு தேதி அல்லது அதற்கு முன் பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது நமக்கு வந்து கம்பல்சரி ஓட்டுநர் உரிமம் அப்படின்றது இருக்கணும். அதுலேயும் 5 வருட முன் அனுபவ சான்றிதழ் அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி அல்லது நோட்டிஃபிகேஷன் தேதி இது 2த்துல இருக்கணும். அச்சான்றிதழ்களை இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கும் போது பதிவேற்றம் செய்தல் வேண்டும். மேலும் சான்றிதழ் சரிபார்க்கும் சமயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, சான்றிதழ் சரிபார்ப்பில் சமர்ப்பிக்கணும். ஸோ, மேபி உங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் அதை வந்து எடுக்கலை, நான் சமர்ப்பிக்கலை, நான் இது வரைக்கும் அதை கொடுக்கல அப்படின்னா கூட அவங்க ஜஸ்ட்டு வந்து முன்னாடி அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோடு பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் கூட முன் அனுபவ சான்றிதழ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஏன்னா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்றிதழ் அதாவது இப்போவும் பண்ணலை, நான் அப்ளிகேஷன் பண்ணுறப்பவும் பண்ணலை, இப்போ அவங்க கால் பண்ணி கேட்டப்பவும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறப்ப ஃபைனலாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் மேபி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ். ஏன்னா வந்து அப்போதைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பில் தான் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்கானு ஏ டு இசட் மறுபடியும் அதை செக் பண்ணுவாங்க. கம்பல்சரி பண்ண தான் போகிறாங்க. அதனால் ஏ டு இசட் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் போய் சப்மிட் பண்ணால் கூட அது ஓகே தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. மேபி எடுக்காதவங்களுக்கு சொல்கிறேன். எடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி தேதியில் கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து வைங்க. அது யூஸ் ஆகுது, யூஸ் ஆகலைன்றதை தாண்டி அனுபவ சான்றிதழ் அப்படிங்கிறது இருக்கிறது நமக்கு பெட்டர் தான். அதனால் போயிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அவங்களுடைய இது. ஸோ, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி நம்ம கையில் இருக்குது. அது டேட் மாறி இருக்குது, அதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இருக்கா இல்லையா இவ்வளோ தான் கேள்வி. அதனால் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நமக்கு வந்து முன் அனுபவ சான்றிதழ் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ, இதுதான் அந்த விஷயம். அடுத்து இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இது சம்மந்தமாக நம்ம வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.